கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் முதல் ராப்ளெக்ஸ் கேமை வந்து போடுறோம். சரி, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டார்டிகாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கூட சப்போர்ட்டுக்கு நம்ம 2 ஃப்ரெண்டு வராங்க. இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். இது ஒரு கேம்ப். ஓகே, இந்த கேம்பில் இருந்தால் எல்லாருமே ட்ரெக்கிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். உள்ளக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நான் எடுத்துக்கிட போகிறேன். அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை அவங்க எடுத்துக்கிட போகிறாங்க. ஓகே, நிறைய பேர் மலை ஏறியிருக்காங்க நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏறினவங்களோட ஃபோட்டோவை ஒட்டிச்சிருக்காங்க. நம்ம ஃபோட்டோ இங்கே வருது, மாஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்கு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரெக்கிங்காக ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாம். நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி 2-3 டைம் இந்த கேம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். அதனால் சில தடுமாட்டங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. இங்கே எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்பர்க்லாம் இருக்குது. இந்த இடத்த எல்லாத்தையும் தாண்டணும். ஒரு படிக்கட்டு இருந்தது. இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி பார்த்தா தான் இம்மாதிரி ஐஸ்பர்க் லைட்டாக உருவினா கூட நம்ம செத்தோன்னு தெரியுது. ஒரே காற்று, என்ன காற்று, குளிர் காற்று. அதனால தான் பையன் நல்லா சொட்டுக்கிட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி ரைட்டு, எனக்குள்ளே ஒரு குகை வருது. இப்போ என்ன ஒரு பயம் எனக்கு அப்படின்னா, திடீர்னு வழுக்கி கீழே விழுந்துடக்கூடாது. வழுக்கிற மாதிரியும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வழுக்கலை. இந்த இடத்துல படிக்கட்டு போட்டிருக்காங்க. எப்படி தான் நிற்கும் தெரியல. படி இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படி ஒரு ஜம்ப்பு. இங்கே அண்டார்டிகாவில் நம்ம போக தான் முடியல. அந்த கேம்லேயாவது போயிருக்கோம். அதை நினச்சி ரொம்ப பெருமை. பார்த்தீங்களா, அந்த ஐஸ்பர்க் அப்படி தண்ணிக்குள்ளே முங்கி வருது. லைட்டாக கால் ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோதான், பரலோகம் தான். குமார், நம்ம பின்னாடி எவனோ ஓடி வரான். நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே, யார் படிக்கட்டில் போகலான்னு தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 2 பேர் போயிட்டாங்க. நம்ம பின்னாடி போகலாம். யார் அது என் மூஞ்ச குறுன்னு பார்த்துக்கிட்டு, போங்க சார், என்ன சார் நீங்கள், போங்க, நான் பின்னாடி வரேன். இவனா வலிக்கு விழுந்துட்டானா திருப்பி இருந்து வர மாதிரி இருக்கும். அதாவது லைஃப் கீழே இருக்குது பார்த்தியா, 99%. லைஃப் ஒரு வேளை கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம சோழி முடிஞ்சோம். வந்து திருப்பி வரணும். ஓகே, இந்த இடம் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் பண்ணி பார்ப்போம். செமையாக ஜம்ப் பண்ணுறாப்புல. அநேகமாக அந்த முக்கு படிக்கு போயிட்டு அப்படியே ஜம்ப்புன்னு நினைக்கிறேன். ஐயா இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அதே ஜம்ப்பு, அப்படி இன்னொரு ஜம்ப்பு, அப்படி இன்னொரு ஜம்ப்பு. ரைட், நம்ம வந்துட்டோம். இன்னொரு ஆள் எப்படி வராரு பார்ப்போம். ஓகே, என்னடா நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நெட்டு இல்லையா, எனக்கு நெட்டு இல்லையா? சரி, ஏதோ ஒன்று, எப்படியோ வந்துட்டோம். இங்கே எனக்குள்ளே சங்கிலி போட்டு ஒரு இடம் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்க அமௌண்ட் கட்டினா தான் போக முடியுமாம்மா. சரி, அதனால நம்ம இப்படி வந்துட்டோம். என்னடா நடக்குது, எனக்கு தான் நெட்டு சரியில்லைன்னு நினைக்கேன். அங்கே எங்கே நின்று ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கரெக்டாக தான் ஓடுறேன். எப்படி நமக்கு தான் நெட்டு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடியே போவோம். என்னடா இது, படிக்கட்டு உடஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்கும் போலையே. நம்ம ட்ரெக்கிங் போனோம். வாழ்நாளில் ஒரு தடவை கூட ட்ரெக்கிங் போனது கிடையாது. சரி, இந்த மாதிரி ஒரு கேம்லாண்டாவது ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு. டேய் தம்பி, உயிரோட தான் இருக்கியா? இன்னும் நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அண்டார்டிகாவுக்கு போகிறோம், திடீர்னு தண்ணிகளை விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அம்பிட்டு தான், சோழி முடிஞ்சோம். நம்ம ஐஸ் கட்டியை தான் வெளியே வருவோம். தட்டிக்கிட்டி உடைக்க ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம சுக்காக போயிடுவோம். ரைட்டு, இவனுக்குள்ளே ஒரு படி இருக்குது. படியில் விறுவிறு ஏறி திருப்பி அந்த படிக்கட்டை தாண்டுவோம். சரியான படியாக இருக்குது. இந்த இடமும் குளிர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. ஓகே ரைட்டு, ட்ரெஸ்ஸிங்க ஒரு இடம் வேண்டாண்டா, கீழே விழுவோம். திருப்பிலாம் கீழே விழ மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். திரும்பி கேமே வந்து தோத்துட்டேன். திருப்பி வந்து வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முறை நம்ம கரெக்டாக தாவி விடுவோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் திருப்பி கீழே விழுந்திருப்பேன். திருப்பி கேம் வந்திருக்கோம். நல்ல வேலை, தப்பித்துட்டேன். சரி ரைட்டு, இப்போது இந்த படியில் என்னடா இது கிராஸாக இருக்குது, இல்லை ஜஸ்ட் மிஸ்னாலும் திருப்பி ஒரே செகண்டில் பரவாயில்ல தான் போலையே. ரைட்டு, மனசை திடமாக்கிட்டே ஒரு ஜம்பு. கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறாங்க சாமி. ஜஸ்ட்டே மிஸ்ஸுடா. கொஞ்சம்னா அப்படியே மேலே போக வேண்டியதான். ஏதோ ஒரு கெட்டோரி கிளாஸியார்னு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல குழியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான். ஓகே, ஆனால் கீழே விழுந்தால் திருப்பி நம்ம மேலே வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லைட்டாக விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வினியா, என்னடா இது திடீர்னு பனிப்புயல் வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு கேம்புக்கு போகணும். இல்லைன்னா இந்த இதே பஸ்பம் தான். மணி பாருங்க, மணி 11. இந்த நேரத்துலேயே இவ்வளோக்குள்ளே பனி வருது அப்படின்னா நம்ம என்ன நிலமையில் இருக்கோம், ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறேன்.
சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி அண்டார்டிகாவுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வர்றவங்களாம் ஐஸ் தண்ணியே இந்த வாழ்நாளிலே குடிக்க மாட்டாங்க. ஏய் சரி அவனுக்குள்ளே எவனோ ஒரு நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம பையனா வேறு எவனுமே தெரில. நான் கேம் ஒரு தடவை தோற்றதுனால முதந்து வந்ததுனால பையங்க அவங்க 2வது கேம் போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ப்ரெஷர்னால உண்மையை வந்து நமக்கு அடப்படலை. ஓகே ஒரு லேடி நிற்கிறாங்க. நம்ம எதுக்கு திருப்பி பார்த்துக்கிட்டு பனிப்புயல் பயிற்சி. இப்போ இந்த இடத்துலேருந்து மேலே உள்ள மலைக்கு போனோம். படி போட்டிருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் வலிக்கு விழுதுன்னா எலும்புட முடியாது. ஜஸ்ட் மிஸ் அம்பிட்டு தான் அப்படி ஏறிட்டோம். இப்போ நெட்டுக்கு தான் ஏறணும். அவளே தான் ரைட்டு. ஏய் என்னடா இது கயிறில் ஒருத்தன் எப்படி போகிறான்? என்னடா குரலி ஊற்றலாம் காமிக்கிங்க. நான் எப்படா போகிறது? சைட்டு கீழ் வந்தால் மறந்து வரணும். மாரியம்மா அங்காள பழமேஸ்வரி காப்பாத்து. சரி எப்படியே போ. ஏய் என்னடா நடக்குதுங்க? ஜஸ்ட் மிஸ்ல உயிர் ஒன்றிலுக்குள்ள இந்த 1 ரூபா காயின் மாதிரி ஆயிரும். திருப்பி வரவே முடியாது. அங்கனுக்குள்ளே நிறைய பேர் வந்து அட்வான்ஸ்டுன்னு ஒரு இடத்துல இருந்து அப்படி குச்சி போகிறாங்க. அந்த வழியாக போகலாமா இல்லைன்னா வேறு வழியாக போகலாமா? அட்வான்ஸில் வேணாம்ப்பா, நம்ம நார்மல் வழியிலே போவோம். அட்வான்ஸில் போட்டிருக்காங்க. சும்மா எவனோ ஒருத்தன் ட்ராகன் மாதிரி ஒரு சூட் போட்டு போகிறான். என்ன சூட்டுன்னு தெரியல. நம்ம போய் பார்க்கணும். ஆனால் நம்ம சூட்டு வேடித்தனமாக இருக்குது. ஏன்னா இந்த சூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் திருப்பி மாற்றிட்டு வந்துட்டேன். அட்வான்ஸுக்குள்ளலாம் போக முடியாதுப்பா, துட்டு கேட்காங்க. ஓகே இப்போ நம்ம ஒரு உண்மையான ட்ரெக்கராக மாற போகிறோம். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு நம்ம மேப்பில் பார்த்தா தான் நம்ம உண்மையான ட்ரெக்கரு. கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம கேம்ப் 1ல் பாதி காவாசி கூட போகல. இன்னும் கேம்ப் 1 வரல. கொய்யால இன்னும் 3 கேம்ப் இருக்கே. கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 இன்னைக்குள்ளே விடிஞ்சிருந்தான். ஓகே மனசை தைரியமாக்கிட்டு திருப்பி முதந்து போனோம். எல்லாவனுக்குமே உயிர் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். காவாசி தான் உயிர் இருக்கு. அதுக்கு நம்ம பரவாயில்ல 87 லைஃப் வச்சுருக்கோம். ஓகே இப்போ கிராஸாக இருக்க ஒருபடி இதில் தான் பார்த்து போகணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸாக நம்ம கீழே வலிக்கு விழுந்துருவோம். ஏன்னா 2-3 டைம் நான் விழுந்துட்டேன். நீங்கள் பார்த்து போகிற மாதிரி இருந்தால் பார்த்து போங்க. ஓகே ஜம்புறாங்க சாமி. அப்படி ஒரு ஜம்பு இப்படி ஒரு ஜம்பு இங்கே. இதுவும் என்னடா இது கிராஸாக போட்டுருக்கீங்க. நாங்களே உயிரை பணைய வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து படியை போடணும். நாங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறது? சரி இங்கனுக்குள்ளே இருந்து ஒரு ஜம்ப்பு. அங்கே யாருக்காவது இந்த சர்க்குலர் குச்சியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது பேர் என்னென்னா அது பேர் எனக்கு தெரில. ஆனால் அதோட காரணம் என்னென்னா நைட் நேரில் யாராவது வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த குச்சிக்கிட்ட போய்ட்டு நின்றுக்கலாம். திடீர்னு கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா? அதனால் அந்த மாதிரி நைட் நேரத்துலேயும் அது ஜோதி எரியும். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ரோட்டில் லைட் அடிச்சுன்னா மினுங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு லைட்டு தான் அது. ஓகே இங்கேக்குள்ளே படி. இந்த மாதிரி படி இருந்தாலே நமக்கு ஆபத்தாக தான் இருக்குது. ஜம்ப் பண்ணுறா இப்படி நேரம் வந்து அந்த படியில் ஒரு ஜம்ப் பண்ணிடு தம்பி. கீழே விழுந்துடாதடா. இந்த கேமை முடிக்க முடியாது. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். ஜம்ப் பண்ணிட்டேன். அப்படி எய்த்தாப்பில் ஒரு ஜம்ப்பு பண்ணிட்டேன். சரி யாருக்கா இந்த சிவப்பு பூச்சி பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மெக்காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நானே சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாதனால நீங்கள் சொல்லுங்கள். ஓகே அப்படி ஒரு ஜம்ப்பு. ஏய் என்னடா நடக்குதுங்க? என் அம்மா பெரிய ப்ளோ பிளேயரு, என்னால் ஜம்ப் பண்ண முடியல. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது கேம் வந்து நம்ம சேனலில் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த கேமோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிசி கேமாக இருந்தாலும் சரி, மொபைல் கேமாக இருந்தாலும் சரி, என்ன கேமாக இருந்தாலும் சரி, கமெண்டை போட்டிங்கன்னா உங்களுக்காண்டி இந்த ஒரு வினித் வந்து கேமை வந்து முடித்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே நாம் இப்போ ஃபஸ்ட்டு கேம்புக்கு வந்துட்டோம். ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த கேம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. முதல் கேம்புக்கு வர்றதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. 2வது கேம்ப் போகிறதுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையடா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஆனோடனே ட்ரெக்கிங் ஆரம்பிப்போம். ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். இங்கனுக்குள்ளே ஒரு படிக்கிட்டு இப்படி போனீங்க அப்படின்னா ஐயோ காற்று வருது. இந்த படிக்கட்டுலேருந்து நம்ம அந்த சைடு போகிறதுக்குள்ளேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஏன்னா காற்று ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த காற்றுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஜம்ப் பண்ணோம். இப்போ
நம்ம லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடில் குதிச்சோன்னா அந்த காற்றே அந்த படிக்கு வந்து நம்ம கூட்டு போயிடுது. அப்படி ஒரு ஜம்ப்பு. இப்போ அந்த படிக்கு போனீங்க அப்படின்னா லைட் ஜம்ப் பண்ணும்போது காற்றே கூட்டு போயிடுது. எப்படி என்னோடய திறமை இதுதான் 2 நாளாக உட்காந்து கேம் விளையாண்டு கண்டுபிடிச்சது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் முதலே வந்து ஜம்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வந்து இப்போ தான் ப்ரோ பிளேயராக மாறிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து ஏத்தாப்புல ஒரு படி தைரியமாக தான் ஜம்ப் பண்ணணும். நான் ஜம்ப் பண்ணிட்டேன். அப்படி இன்னொரு படி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது, லாங்காக இருக்குது, உளுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. இந்த கோயில் திருவிழாவில் அந்த கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. அந்த கயிறில் ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் ஆடி ஆடி அப்படியே இன்னொரு முனைக்கு வந்துடுவார். அதை பார்த்தோன்னா எப்பட்றா முடியுது அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பேன். ஆனால் இப்போ நான் இந்த கேம்லேயே கயிறில் அசால்ட்டாக வரேன். இது கேமுடா, இது ரியலுடா. அது ரியலுடா, இது கேமுடா. ஒய்யால இப்படி தங்கு ரோலாக்கிட்டு இருக்க என்ன காரணமாக இருக்கும்? ஓ மை கடவுளே, மவுண்ட் கிரிப்பாட் ஒரு மலை உச்சியில் வந்து நிற்கிறோம். இப்போ 2வது மலைக்கு வந்து போகிறோம். அநேகமாக ஒவ்வொரு பேஸ் கேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலையோட அடிவாரம். இப்போ தாண்டா கண்டுபிடிக்கிறேன். எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்கும் பார்த்துக்கங்க. என்ன செய்யுது? ஏய், இது ரொம்ப பெரிய இதாக இருக்கேன். இங்கேருந்து அடங்க வச்சா அழக்க. ஏய், என்னடா இது படி? இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? நம்ம என்ன லாங் ஜம்ப் பிளேயர் பேர்லாம் தெரில. சரி, இங்கேருந்து ஒரு லாங் ஜம்ப். அவங்க ஐயாலக்க ஏம்மா ஜஸ்ட் மிஸ்ஸில் என்ன ஆயிருக்கும்? வந்து எலும்பு கூட ஆயிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கேம். இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ளேயும் பிபி ப்ரெஷரு சுகரு எல்லாம் ஏறிடுன்னு நினைக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை சொல்லுவோன்னு எனக்கே தெரில. பார்ப்போம். இப்போ அடுத்த மலையோட உச்சிக்குள்ளே வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்கனக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனோம். ஓ ஜம்ப்பு, ஜம்ப்பு. ஏலா இங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு. ஜம்ப்பு. அப்படி இங்கே பாருங்கள், அப்படி மலைக்கு சைடு வந்து இந்த ஒரு படி வந்து கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஜினியர் வந்து கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று தடை செய்யப்பட்ட பகுதி, இன்னொரு சேஃப் பகுதி. நம்ம சேஃபான பகுதிக்கே போவோம். இதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிட்டு உயிரை விடுறதுக்கு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கேன். ஆனால் வேணாம், இதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி கிராஸாக போயிட்டு கோகையோட மறுபக்கம் போயிட்டேன்டா. யார்ரா நான் தாண்டா பையன். யாரா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன். நான் தாண்டா அந்த பையன். யாரா அந்த பையன்? ஒய்யால இப்போ அந்த கயிறில் எப்படி தாண்ட போகிறேன்னு தெரில. என்னன்னு தெரியல. இந்த கேம் விளாடும்போது எனக்கு ரொம்ப பேட் வாட்ச் கிடையாது இது. இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு பேட் வாட்ச் மாதிரி தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த கயிறு அங்கே பாருங்கள், அங்கனக்குள்ளே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, இங்கனுக்குள்ளே ஒரு கயிறு கட்டியிருக்கேன். அதில் இருந்து ஒரு நடுவில் ஒரு கையம்மா. டேய், பார்த்தீங்களே இப்போ கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள். நான் உயிருக்கு எப்படி இங்கே நான் கேம் முடிக்கிறதே நான் ஒரு விளிம்பில் ஒரு நொடி பாயிண்டில் தான் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புகை பாருங்கள், தடை செய்யப்பட்ட பகுதியோட குகை. அது ஜஸ்ட்டு அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல என்னால் வர முடியாது. ஓகே, இந்த படியை அப்படி ஜம்ப் பண்ணி வந்து பிடிக்கணும். பிடிச்சு காட்டுறேன். நான் யாருன்னு காமிக்கிறேன். வினீத் டூட்டி. ஓகே, நமக்கு ஒரு பேர் நம்மளே வச்சுக்கிற தான். வீட்டின்னு வச்சுருமா? வேணாம். நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இருக்குது 14 சப்ஸ்கிரைபு. அதுவும் எப்போ நானே ஒரு 4-10 ஐடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பார்க்குறவங்க ஒரு 2 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோ ஜம்முன்னு போட்டுருவேன். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கேன். பண்ணணும். ஓகே ரைட்டு. எனக்குள்ளே பார்த்தீங்களா புகைக்குள்ளேயும் அந்த சிவப்புக்குள்ள ஒரு குச்சி தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த குச்சி வச்சுருக்காங்க. இதுதான் யூஸு, இந்த குச்சோட யூஸு. நீங்கள் அண்டாடிக்கா போனீங்க அப்படின்னா அந்த குச்சோட வழி, அதாவது வழி தெரியாமல் மறந்துட்டீங்க, இந்த குச்சை வச்சே நீங்கள் வந்து அடுத்த கரைக்கு போயிடலாம். இப்போ நான் வேறு வழிக்கு போயிட்டுருக்கேன் நினைக்கேன். ஏன்னா இது வந்து கிராஸ் ரூட். நம்ம உச்சிக்கு போயிட்டு எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம் இல்லையா? ஏற முடியல, தப்பான பகுதின்னு நினைக்கேன். நம்ம அழகாக அந்த குச்சி இருக்கிற சைடுக்கே போயிருக்கலாம். நல்லது சொன்னால் எவன் கேட்கான்? எவனுமே கேட்க மாட்டான். நம்ம வச்சாதான்டா சட்டம் அப்படின்ற மாதிரி போவான். சரி, நம்ம மேப்பை பற்றி போகலாம். மேப்பு ட்ரெக்கர் எப்போவுமே மேப் வச்சுருக்கணும். உண்மையான ட்ரெக்கர் எப்போவுமே கையில் ஒரு மேப் வச்சுருப்பார். இப்போது கேம்ப் 1 கேம்ப் 2க்கு போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம பியர்ட்ரோம் கிளாசியரில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஆபத்தான பகுதியில் இருக்கோம். அப்படியே கீழே இறங்கிடணும், இல்லைன்னா அப்படி தான் காற்றா பறந்துடுவோம். இந்த இடத்துல நிறைய காற்றடிக்கும் மலை உச்சியில். அதனால் அந்த குச்சி, சிவப்பு குச்சி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த குச்சை ஃபாலோ பண்ணி போனோம். அப்போ தான் நம்ம தப்பிப்போம்.
இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த இருக்குப்பா சிவப்புள் குச்சி. ஏய், இந்த பனிலையும் அந்த குச்சி வந்து தெரியுது பாருங்களேன், பரவாயில்லையே, நல்ல குச்சியாக இருக்குது. இதே ஐயோ ரேடியன்ஸ், நல்ல ஒரு பேரை, ரேடியன் நினைக்கிறேன். அது நம்ம இருட்டில் நம்ம ஒரு மோதிரம் மாதிரி சின்ன வயசில் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பச்சை கலர் மோதிரம், சிவப்பு கலர் மோதிரம். இந்த ரேடியன் மோதிரம் வந்து பார்த்தோன்னா இருட்டுக்குள்ளே போனாலுமே வெளிச்சமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு குச்சி, நல்ல குச்சி. வந்த இடத்துக்கே திருப்பி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த குச்சி நோக்கி போகிறோம், மாஸ் பண்ணுறோம். தவறு வந்து செய்யலாம், ஆனால் தவறை திருதி கொள்வது தான் உண்மையான. நம்மளுமே ஒரு பெரிய ட்ரெக்கர் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குச்சியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறோம். வழி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கி, குச்சி மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. குச்சியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இன்னொரு குச்சி கண்ணுக்கு தெரியுதே, இன்னொரு குச்சியும் தெரியுதே, இன்னும் குச்சி கண்ணுக்கு தெரியல. குச்சி, கேம்புக்கு வந்துட்டோம். இது கேம்பா? ஒருத்தர் நிற்கிறான், யாருன்னு தெரியல. காரோலின், ஓ மை காட், கைட் ஆகுங்க. நானும் நமக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க நினச்சேன். இங்கனுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்கைடரா, இது பேர் என்னன்னு தெரியல, ஸ்கேட்டர், சரி ஏதோ ஒன்று. இந்த ஸ்கேட்டரை வச்சுட்டு கேம்ப் 2க்கு போகிறோம். ஓகே, இந்த குச்சை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வாங்க நண்பர்களே, ஒன்றாக நாம் போவோம், முயற்சி திருவனையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். உங்கள் கண்ணுக்கு மழை தெரியுதா? ஆமாம், அங்கே பாருங்கள், ஒரு சிவப்பு கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. வார்னிங், அண்டார்டிகா பகுதி, ட்ரை ஸ்லோலி. கடலுக்கே போட்டா இந்த வினித்துக்கு கேட்டால் அவங்க ஐயாலக யாரையுமே விட மாட்டேன். நான் போகிற ஸ்பீடில் டிடிஏ வாசனை தோற்றுருவான். அந்த மாதிரி ஒரு பெரியான ஸ்பீடில் நான் போகிறேன், சரியான ஸ்பீடில் போகிறேன். ரைட்டு மக்களே, இந்த வினித்தோட ஸ்பீடை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ டிரைவர். ஓகே, லெட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கீழே விழுந்த திருப்பி முதல்ல யாரை கேம் பிடிக்கிறது, மெதுவாக போயிட்டு போவான். அவன் தான் போட்டிருக்கானே வார்னிங், ஆபத்தான பகுதி, மெதுவாக போங்கடா அப்படின்னு போட்டிருக்காங்களே. 4 பேர் விழுந்ததுனால நான் போடுறா செவனேன்னு அவன் சொன்னபடி கேட்போம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, வாங்க நண்பர்களே, ஒன்றாக நாம் போவோம். கீழே விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாத நண்பர்களே, முயற்சி திருவினையாக்கும் மக்களே, முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? கேம்ப் 2க்கு. எங்கே நம்ம போகிறோம்? கேம்ப் 2க்கு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கேம்ப் 2 கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் இந்த பைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேம்ப் 1ஓட கேம்ப் 2 போகிறது ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக பேரில் நினைக்கிறேன். கேம்ப் 2க்கு வந்துட்டோம். ஐஸ் சாப்பிட்டா என்னடா ஐஸ் சாப்பிட்டு? உங்க ஐயா பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர். ஆமாம்ல, பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அண்டார்டிகாவில். ஆமாம், இது அண்டார்டிகா. எவ்வளோ பென்குயின்னு? 1 2 3 4 5 6 7 8 10 பென்குயின் நிற்கிதுப்பா. 2 3 பொறு சென்றான்னு பார்க்கேன். நல்லா சூட்டுக்கு ஜம்மு இருக்கும். ஓகே, நம்ம நாட்டில் போவோம். அங்கே ஒரு பெரிய இமயமலை இருக்குது, அதான் கேம்ப் 2ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டார்டிகாவில் இமயமலையா? என்னடா சொல்கிறீங்க? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஸ்கேட்டர் போகாதாமா, ஏன்னா அங்கனுக்குள்ளே ஒரு தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈஸியாக வந்துட்டோம். கடை பாவிகளா, இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே குதித்து மூச்சு பிடிச்சி அந்த மலை, நம்ம ஒரு மலை பார்த்தோம்னால அந்த மலைக்காடில் ஒரு பெரிய குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே மூச்சு பிடிச்சி போகணும். மேலே ஒரு பபுள்ஸாக இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் குறையதுக்குள்ளேயும் அந்த சிவப்புக்குள்ள கயிறு வழியாக இன்னொரு எண்டுக்கு போகணும். ஏன் அமைதியாக இருக்குன்னு பார்க்கிங்களா? மூச்சு பிடிச்சி போகும்போது பேசக்கூடாது இல்லை? சரி, இந்த கடலுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கங்க. பரவாயில்லையப்பா, கேம் தரமாக இருக்குதே. நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக இருந்ததுனால ஈஸியாக முடிச்சிட்டோம். மீனில் வருது. ஐயோ, கடிச்சு போட்டுறக்கூடாது. பின்னாடி மெதுவாக போவோம்.
கொய்யால பயந்தே போயிட்டேன். எம்மா எப்படா எண்டு வரும், இது எண்டு எப்படா வரும்? ஐயோ கண்ணு நல்லா ஷார்ப்பாக தெரியுது. ஓகே, அநேகமாக எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். 5 பப்புள்ஸாக இருக்குது, இந்த எண்டு வரல. ஹேய், இதுலேயும் செக் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கேன். திருப்பி வந்து பப்புள்ஸ்லாம் ஃபுல் ஆகிட்டு பாருங்க. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன், நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். வந்துட்டோம், திருப்பியும் வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு கேமை முடிச்சுக்கலாம். கேம்ப் 2க்கு வந்துட்டோம். இதோட கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே 20 நிமிஷம் ஆயிடுச்சுடா, இதுக்கு மேலே நீங்களும் பார்க்க மாட்டீங்க. இதோட கேமை முடிச்சிக்கலாம். எனக்கு மூச்சு வாங்குது. 20 நிமிஷம் பேசியிருக்கேன். பாய்.